Exercise 2.5 solve. First sum என்ன கொடுத்திருக்காங்க? Solve 2x square plus x minus 15 less than or equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை solve பண்ணணும். Solution. Given equation நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ minus 15 into 2 minus 30 so 30 வந்து நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 3 into minus 5 by 2. 15 into 2 minus 15 into 2 வந்து minus 30 by 2 30 by 2 எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 3 into minus 5 by 2. இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? minus 1 by 2. So plus 1. இங்க 2 into 6 minus 5 by 2 equal to 1 by 2 கிடைக்கும். So 1 by 2 இங்க இருக்கா? So 1 by 2. இந்த 2 வந்து புரியலனா அடுத்து வந்து 2 வால whole equation divide பண்ணி எழுதிக்கோங்க. less than or equal to 0 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 3 ஆலையும் minus 5 by 2 ஆலையும் பிரிச்சு எழுதிருக்கோம். So 3x plus 3 into x minus 5 by 2 less than or equal to 0. So x equal to minus 3. So x less than or equal to minus 3 comma 5 by 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ நம்ம இப்போ வந்து therefore the critical points are minus 3 comma 5 by 2. இந்த வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு minus 3 மைனஸ் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு 5 by 2 இதோட இன்டர்வல்ஸ் பார்க்குறோம். இது ஃபஸ்ட் இன்டர்வல் minus infinity comma minus 3. இது செகண்ட் இன்டர்வல் minus 3 comma 5 by 2. தேர்ட் இன்டர்வல் 5 by 2 comma infinity. இப்போ இன்டர்வல்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட் இன்டர்வல் x plus 3 ஸோ x plus 3 அது ஒன்று x plus 3 இருக்கும், x minus 5 by 2 இருக்கும். வந்து இதோட ரெண்டையும் மல்டிபிள் பண்ணது நம்ம இங்கே ஈக்குவேஷனில் தானே கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணது less than or equal to 0 வர்ற மாதிரி கண்டிஷன். ஸோ அது வந்து இந்த கண்டிஷன் வந்து எந்த இன்டர்வலை சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் 3 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்டர்வல் minus 3 கம்மா 5 by 2 எழுதியிருக்கோமா? அடுத்த இன்டர்வல் 5 by 2 கம்மா இன்ஃபினிட்டி. இப்போ இந்த இன்டர்வலில் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணணும். இந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆகும்னு பார்க்கணும். இப்போ நம்ம x ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு எடுத்துக்கோன்னு வைங்க. minus 4 plus 3 equal to minus 1 ஸோ வேல்யூ மைனஸில் இருக்கும். இங்கேயும் minus 4 எடுத்துருக்கோன்னு வைங்க. minus 8 minus 5 by 2 மைனஸில் வேல்யூஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இப்போ இங்கே ஒரு டேர்ம் எடுத்து நம்ம செக் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸ்க்கு ஈக்குவல் டு 4 எடுத்துருக்கோன்னு வைங்க. 4 plus 3 7 ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ். இங்கே 4 minus 5 by 2 இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ். நெகட்டிவ் பாசிட்டிவ் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ். ஸோ இங்கே 5 by 2 கமா இன்ஃபினிட்டி. இங்கே 5 by 2ன்றது 2.5. நம்ம எக்ஸுக்கு அப்போ என்ன வேல்யூனாலும் 2.5க்கு அடுத்து என்ன வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். ஸோ 3 எடுத்துருக்கோம். 3 + 3 6 ஸோ பாசிட்டிவ் வேல்யூ. இங்கே 3 minus 5 by 2 இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ தான். பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் மல்டிபிள் பண்ணால் ஸோ ப்ளஸ் தான் கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? less than or equal to 0ன்னு வர மாதிரி. ஸோ 0 விட கம்மியாக எப்போ இது வராது. பாசிட்டிவ் வந்து 0 விட அதிகமான வேல்யூஸ் அது வராது. அப்போ இந்த கண்டிஷன் மட்டும் தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த இன்டர்வலில் தான் நமக்கு லீனியர் அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். தட் இஸ் minus 3 comma 5 by 2. நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். த இன்இக்வாலிட்டி 2x square plus 5 minus 15 less than or equal to 0 is satisfied only in the interval minus 3 comma 5 by 2. That is x belongs to minus 3 comma 5 by 2 or minus 3 less than or equal to x less than or equal to 5 by 2. Second sum. Solve minus x square plus 3x minus 2 greater than or equal to 0. Solution. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டோம். அந்த ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோம். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போ இங்கே greater than or equal to இருந்ததுன்னா அதை less than or equal to மாற்றி நம்ம எழுதணும். சரியா? ஏன்னா மைனஸால் மல்டிபிள் பண்ணனால. ஸோ இந்த டேர்மே நம்ம
பண்ணோன்னா எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? 2வை -1 -3 இது -2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -3. ஸோ -3 கிடச்சிருச்சா? ஸோ -1 -2 நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. therefore எக்ஸோட வேல்யூஸ் என்னது? x ஈக்குவல் டு 1 or 2. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னது? 1, 2. ஸோ நம்ம இன்டர்வல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். -∞யும் 1, 2வா ∞. இப்போ இந்த 3 இன்டர்வல்லையும் நமக்கு வந்து இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற இன்டர்வல் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இன்டர்வல்ஸ் எப்படி பிரித்து எழுதலாம்? -∞, 1 அண்ட் 1, 2 அண்ட் 2, ∞. நம்ம கண்டுபிடிச்சோம்ல 1, 2 இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்டர்வல்ஸாக பிரிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது? இங்கே x - 2வா? ஸோ x - 2 1 x - 2 நெக்ஸ்ட். அப்போ இது ரெண்டோடைய மல்டிபிள்ஸ் அதை தான் தேர்ட் ஒனில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போது இந்த இன்டர்வலில் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து x - 1க்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம x ஈக்குவல் டு என்ன பாயிண்ட் எடுத்திருக்கோம்? 0. 0 - 1 மைனஸில் வேல்யூஸ் வருதா? ஸோ மைனஸ் x - 2 0 போட்டோன்னா மைனஸில் தான் வேல்யூஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்குள்ளே ஒரு எடுத்தோன்னா ஒரு வேல்யூ நம்ம எடுத்தோன்னா நமக்கு அது வந்து என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் வரும். சப்போஸ் இங்கே 1 எடுத்தோன்னு வைங்களேன், இங்கே 0 ஆயிரும் பாசிட்டிவ். இங்கே 1 எடுத்தோன்னா மைனஸில் வேல்யூ வருமா? ஸோ மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட் இன்டர்வல் என்னது? 2, ∞. இங்கே 2க்கு அடுத்து ஏதோ ஒரு வேல்யூ சப்போஸ் 3 எடுக்கணும்னு வைங்களேன், 3 - 1 2 கிடைக்கும். இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ். இங்கே 3 - 2 1 கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ். பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான். நமக்கு இங்கே கண்டிஷன் என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் மைனஸ் இருக்கிறது மட்டும்தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து இந்த இன்டர்வலில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போது நம்ம எழுதிக்கலாம், த இன்இக்வாலிட்டி x² - 3x + 2 less than or equal to 0 is satisfied only in the interval 1, 2. The solution set is 1, 2. அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x belongs to 1, 2 or 1 less than or equal to x less than or equal to 2. Third sum, solve x plus 1 by x minus 1 greater than 0. Solution given அப்படியே எழுதியிருக்கோம், which implies x minus 1ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம், which is also greater than 0. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? மேலே உள்ள 2 அப்படியே வச்சுட்டு கீழே உள்ள 2க்கு ஸ்கொயர் போட்டு எழுதிடலாமா? which is greater than 0, which implies கீழே உள்ளதை இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ மேலே உள்ளது x plus 1 into x minus 1 greater than 0ன்னு எழுதிக்கலாமா? இப்படி இருக்கும்போது 1 x plus 1 வந்து greater than 0வாக இருக்கும், or x minus 1 greater than 0. ஸோ x plus 1 greater than 0 அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் 1 விட அதிகமாக உள்ள டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக வேறு மைனஸில் உள்ள நம்பர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா -1 விட கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இன்டர்வல்ஸ் எதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம்? -∞, -1 அண்டு 1, ∞. இங்கேருந்து எப்படி நம்ம இன்டர்வல் 1 இந்த இன்டர்வல் போட்டோன்னு பார்க்கலாம். எக்ஸு கிரேட்டர் தென் +1 இங்கிட்டு வந்தால் -1, ஆர் எக்ஸு கிரேட்டர் தென் -1 இங்கிட்டு வந்தால் 1. எக்ஸ் வந்து 1 விட அதிகமானது, ஸோ 1 விட அதிகமானது. அது -1 விட கம்மியானது, ஸோ மைனஸை விட கம்மியான எலமெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு, அப்போ இந்த இன்டர்வல் யூனியன், இந்த இன்டர்வல்னால் -∞ to -1 யூனியன் 1, இந்த இன்டர்வலில் இருக்கும். இந்த இன்டர்வலில் நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இன்டர்வல் ஃபஸ்ட் ஒன் x + 1 எழுதிக்கிறோம், x + 1, நெக்ஸ்ட் x - 1 எழுதிக்கிறோம். ஸோ x + 1 into x - 1. இப்போது -∞, -1 இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ -2 எடுக்கிறோன்னு வைங்க, -2 + 1 மைனஸ் வேல்யூ. ஸோ -2 -1 மைனஸ் வேல்யூ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல் கூட 0ன்ற ஒரு வேல்யூ எடுக்கிறோன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும், 0 -1 மைனஸாக இருக்கும், மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 1, இங்கே 2 எடுக்கிறோன்னு வைங்க, 2 + 1 3, ஸோ இங்கே ப்ளஸ் வேல்யூ, 2 - 1 1, இங்கேயும் ப்ளஸ் வேல்யூ, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். இங்கே வந்து கிரேட்டர் தென் 0 தான். ஸோ கிரேட்டர் தென்னாக இருக்க இன்டர்வல்ஸ் என்னென்னது? இந்த இன்டர்வலும் இதுவும்.
இந்த ரெண்டு தான் கிரேட்டர் தானாக இருக்குது இன்டர்வல். ஸோ அந்த இன்டர்வல் x பிலாங்ஸ் டு -∞, -1 and 1, ∞ யூனியன் சொல்லிட்டோமா? இது மாதிரி சொல்லலாம்.